மக்களே இப்பதான் மாட்டிருக்கு. இப்பதான் இந்த கண்ணு முன்னாடி அடிச்சது. இப்பதான் அடிச்சது. சூப்பர். நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு பட்டா சைஸ் மீன் மாட்டி இருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்மளை ஏமாத்தல பாட்டில் வச்சு மடவை மீன் பிடி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நண்பர்கள் பார்த்தீங்கன்னா காலேருந்து மீன் பிடிக்கும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு திட்டமான சைஸ் தான். ஸோ விராலுக்கு பார்த்தீங்கன்னா நானும் என் நண்பரும் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முடியாத அளவுக்கு விரால்கள் இருக்குது. அது சைஸான விராலும் இருக்குது. என்ன நண்பா என்ன பார்க்குற? எறா கூட இருக்கான். ஸோ வாங்க நம்மளுக்கு இன்றைக்கி எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நண்பர்கள் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு ஸ்பாட்டுக்கு வந்துடும். வேறு ஸ்பாட்டில் விரால் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். மீன் பிடிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் கெண்டை மீன் தான். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கெண்டை மீனை பிடிச்சி விரால் மீன் கோத்து போட போகிறோம். இன்றைக்கி சைஸான மீன் நிறையா நம்ம பிடிக்கிறோம். நிறைய சைஸான மீன் பிடிக்கிறோம். ஸோ வாய் பேசும்போது கொஞ்சம் தான் வளருது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. ஏதாச்சும் பேசும்போது வளர்ந்தேன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. காய்ஸ் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வலை தான் போட்டோம். அடடா இங்கே பாருங்க மக்களே, மீன் தாங்க இதெல்லாம். இங்கே பாருங்க மக்களே. ஐயோ இங்கே கீழே மாட்டிருக்கு. கல்லில் மாட்டிட்டு இருக்கு. ஐயோ வச்சிருக்கு இப்பெல்லாம் மீன் தாங்க. விழ வாட கீழே போடு அப்படியே. பாருங்க இங்கே பாருங்க. ஐயோ இது ஃபுல்லாக மீன் தாங்க. இங்கே பாருங்க. இங்கே போவா எப்படி போவா? முதுகில் தான் போகணும். லூஸ் விடு நல்லா. இதை கட்டி விடு மேலே. பார்த்தீங்களா? அது எப்படி கடிக்க வருதுரா? வாத்தியா வாரே வா. சூப்பர். காட்டு ஸ்மால் சைஸ். ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு புது வகையான பாட்டிலை வச்சு மடவை மீன் பிடிக்க ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்து பண்ணோம். ஸோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா பிடிக்க போகிறாரு. ஸோ நம்மளுக்கு மீன் மாட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணுறாப்புல. தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் பிடிக்கலாம். ஸோ நண்பர் பார்த்திங்கன்னா பாட்டில் கீழே போட்டார். அப்படியே போடு. கீழே போலியே. கீழே போலியடா. போயிடுச்சு. ஒரு மீன் மாட்டாலும் வீடியோ போட்டுருவேன் கண்டிப்பாக. ஏன் போய் பெரிய கலை தாண்டா வரும். மீன் அது உள்ளே போகணும்னு நினைக்கிறியா? ஸோ நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு புது வகையான டெக்னிக்கில் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. பார்ப்போம் அவர் முயற்சி திருவனையாக்குமான்னு. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். மீன் மாட்டில். நண்பரும் ட்ரை பண்ணுறப்ப அதே டெக்னிக்கில் மாட்டில். ஸோ மாட்டாத ஒரு காரணத்தினால நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். வேறு ஸ்பாட்டுக்கு போகலாம். விரால் மீன் போட்டு வச்சுருவோம். ஸோ அதை போய் செக் பண்ணுவோம். நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு பட்டா சைஸ் மீன் மாட்டி இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்மளை ஏமாத்தலை. ஸோ அது பார்த்திங்கன்னா சரியான கோர புல்லில் போய் மாட்டிக்கிச்சு. ஸோ கோர புல்லில் மாட்டினால நண்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. தூங்கு. சூப்பர். அத்திச்சா ஓடிச்சா? நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா பாரு
வாடி வா பார்த்தீங்களா மீனை செத்தே போச்சு அது. ஆக்சுவலாக நாங்கள் போட்ட அப்புறமே மாட்டியிருக்கு போல். நல்ல சைஸ் தாங்க, நல்ல சைஸ். அரே வா சரி, நாங்கள் போட்ட உடனே மாட்டியிருக்கு போல். இங்கே பாருங்க, ரொம்ப பயிற்சி பண்ணி போராடி இருக்கு போல். இப்போ அது எடுக்கிறப்ப தான் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அத்து விட்டுருப்பா. பல்ல போடுறோம் அதுக்கு, பல்ல போடுறோம் அதுக்கு. மீன் உள்ள இல்லையா மக்களே இப்போ தான் மாட்டிருக்கு. இப்போ தான் எங்கள் கண்ணு முன்னாடி அடிச்சது. இப்போ தான் அடிச்சது. ஸோ பாருங்க இப்போ தான் நாங்கள் அந்த மீன் எடுக்கும்போது அடிச்சது. அதில் கண்டிப்பாக மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இப்போ தான் ஜஸ்ட் நாங்கள் அடுத்த மீன் பார்த்துட்டு இருக்கும்போது அடிச்சது. ஆமாம் அடிச்சிருக்கடா, டீம் வச்சு அடிச்சிருக்கா. கவரா இருக்கு, ஜூம் பண்ணி காட்டுறேன் மக்களே. எங்கே இப்போ தான் அடிச்சு ஜஸ்ட் நாங்கள் இருக்கும்போது. சூப்பரா. சரி எடு மச்சான். சுத்து. இப்போ தான் அடிச்சது பாத்தியா மக்களே? பார்த்தீங்களா சைஸான விரால். பார்த்து கீழே கொடி இருக்குடா. கீழே கொடி இருக்குமா? கொடி இருக்கு, பார்த்து சூப்பர். கீழே இருக்குது பார்த்து. பார்த்துடா. கொடியில் மாட்ட போகுது. கை கொடு. பார்த்துடு. போ இருடா, கையடா ஒரு பையன். என்னடா இழுக்கிற மச்சான்? கொஞ்சம் ஐயோ அப்பா, என் செருப்பு வேற வந்து போச்சு. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா இப்போதான் அடிச்சது எங்கள் கண்ணு முன்னாடி. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா சூப்பர். அடடா, முயற்சி உடையான் இகழ்ச்சி அடையான் மாதிரி. என்னடா பழமொழிலாம் பேசுற வழி? எங்கேயோ போயிட்டு வழி. நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ நாங்கள் இந்த விரால் மீன். ஸோ ரொம்ப நேரமாக விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி இந்த டைமில் மாட்டியிருக்கு எங்களுக்கு. ஸோ இதே டைமில் நாங்கள் விடாமுயற்சி படத்துக்கு வர போகிறோம். கம்மிங் ஜோன் நல்லா மாட்டிச்சு. சூப்பரு. இன்னைக்கு விரால் குழம்பு தான் நம்ம வீட்டில். ஸோ நமக்கு மீன் மாட்டியிருக்கு. ஸோ 8 தூண்டில் போட்டோம். 8 தூண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தான் நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், பிளட் வருது. எல்லாமே சாப்பிட்ருக்கு. கண்டிப்பாக நல்லா தின்னு இருக்கு. நாங்கள் போட்டிருக்க எல்லா ஜிலேபி மீனையும் பைட்டையும் தின்னுட்டாங்க போல. சரி, இந்த சின்ன மீனை விட்டுடலாமா? சரி ஓகே, நண்பன் ஆசைப்படி பார்த்தீங்கன்னா விட்டுடலாம். நமக்கு 2 மீன் தான் மாட்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே. மீனை பிடிக்கிறோம், ஒரு வழி பண்ணுறோம், நீங்கள் சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம். அங்கே கருப்பு புள்ளி செஸ் மாதிரி இருக்கா. ஸோ அது அவங்களாம் ஆளுங்க தான், செஸ்ஸு கிடையாது. இவ்வளோ பெரிய விரால் பார்த்தீங்களா? கீழே வெயில் எறா தான் விராலுன்ற பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விராலுக்கான மரியாதை போச்சு அவனால.